நான் சொல்கிறேன், உண்மையிலேயே விஜய்க்கு 20% ஓட்டு இருக்கு. அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். திமுகவின் சார்பாளர்கள், ஊடகங்களை உட்கார்பவர்கள் எல்லாமே இப்போ அப்படி தானே. அதுவும் மெயின் ஸ்ட்ரீம் சேட்டலைட் எல்லாம் மொத்தமாகவே விலை போயிடுச்சு. சமூக வலைத்தளங்களில் சில மனச்சான்று உள்ள ஊடகங்கள் மட்டும் இல்லைன்னா, தமிழ்நாட்டில் திமுக மாதிரி ஒரு ஆட்சியை, பொற்காலத்தை காமராஜ் கூட தரவில்லைன்னு இவங்க சாதிச்சிடுவாங்க. என்ன, பொய்யுடை ஒருவன் சொல்வன்மையினால் மெய்போலுமே மெய்போலுமே, மெய்யுடை ஒருவன் சொல்லமாட்டாமையால் பொய் போலுமே பொய் போலுமேன்னு முன்னோர்கள் அப்படியே எழுதி வச்சுட்டு போயிட்டான். இப்போது திமுகவை சார்ந்த மனிதர்கள் ஊடகத்துக்கு முன்னால் உட்கார்ந்து, அவருக்கு என்னங்க ஒரு 4% ஓட்டு இருக்கும் விஜய்க்கு. பார்த்திங்கன்னா, அதாவது இது திமுகவின் சார்பாக உள்ளவர் 2%லேருந்து 4% சொல்லுவார். அதுக்கு இன்னும் ஆட்கள் இருக்காங்க. இப்போ நீங்கள் ஊடகங்களில் திமுகவுடைய சார்பாளராக உள்ளுக்குள்ளே இருப்பார், ஆனால் வெளித்தோற்றத்துக்கு நடுநிலையாளராக காட்டிக்க முயல்வார். அப்படி ஒரு கூட்டம் இருக்குது. அவர் என்ன சொல்லலை, இல்லை அப்படியெல்லாம் குறைச்செல்லாம் பேச முடியாது, இப்படி ஒரு 10% விஜய்க்கு இருக்குது அப்படின்னு அவர் சொல்லுவார். நான் சொல்கிறேன், உண்மையிலேயே விஜய்க்கு 20% ஓட்டு இருக்குது. அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். அதை தான் நான் சொல்கிறேன். அதாவது இது மாதிரி எடுத்த உடனே ஒரு 20 விழுக்காடு ஆதரவு யாருக்கும் கிடைக்காது. புரியுதுங்களா? காரணம், அது ஒரு வெறி பிடித்த கூட்டம்.